புது வருஷம் பொறந்தாச்சு. நெறைய விசேஷ நாட்களும் வந்தாச்சு. ஆனா, நமக்கு ஒரு விசேஷமும் நடக்கல. தை பொறந்தா வழி பொறக்கும்னு சொன்னாங்க. தை மாசம் பொறந்தாச்சு. இந்த பண்டிகை நாளும் வந்தாச்சு. நமக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லாம தானே நம்ம இப்ப இருக்கோம். இந்த விசேஷ நாட்களும், திருநாளும், திருவிழாக்களும் பணக்காரங்களுக்கு மட்டும் தான். நம்மள மாரி பணம் இல்லாதவங்களுக்கெல்லாம் திருநாளும் வெறும் நாளா தான் இருக்கு. இப்படின்னு எத்தனையோ பேர் மனசுல வருத்தப்பட்டுக்கிட்டு, சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு முருகன நம்ப வணங்கணும். முருகன வணங்கிட்டா எல்லாமே சரியாயிடுமான்னா, எல்லாமே சரியாகும். இவங்க தான் முருகன வணங்கணும், இவங்க தான் வணங்கக்கூடாதுன்னுலாம் கிடையாது. யார் வேணும்னாலும் முருகன வணங்கலாம். முருகன உள்ள முருகி முருகான்னு நம்ம ஒரு கணம் நெனச்சாலே, முருகர் நமக்கு வந்துருவாரு. நம்ம வாழ்க்கையில எது சரி, எது தவறு, என்னென்ன இருக்கு, என்னென்ன பிழைகள் நம்ம செஞ்சிருக்கோம், என்ன கருமாக்கள் நமக்கு இருக்குன்னு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. எல்லாத்தையும் பார்த்து, கெட்டதெல்லாம் அகற்றி, நம்ம மனசு கஷ்டத்துல இருந்தபோது, எவ்வளோ நம்ம கஷ்டத்துல இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கி, நமக்கு ஒரு பாதுகாப்பாவும், நமக்கு ஒரு அடைக்கலத்த குடுப்பாரு. கண்டிப்பா குடுப்பாரு. நம்ம எவ்வளோதான் தீங்கு செஞ்சிருந்தாலும் சரி, முருகான்னு சொல்லி நம்ம திருந்திட்டோம்னா, மனம் வருந்திட்டோம்னா, நம்ம கூட அவர் இருப்பாரு. கெட்டவங்களே காப்பாத்தக்கூடியவர் தான் நம்ம முருகர். திருந்துனதுக்கு அப்புறமா. நம்ம நல்லவங்களா இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா, கண்டிப்பா நல்லா இருப்போம். ஆனா, அதுக்கு நம்ம முருகான்னு ஒரு குரல் நம்ம குடுக்கணும். முருகா நம்ம கொடுக்கும்போது குரல, அவர் நம்ம கூட இருப்பார். முருகன் இருக்கும்போது, இந்த உலகமே நம்ம கையில தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.